நெயில்ஸ் கட் பண்ணணும். நெயில்ஸ் ஏன் கட் பண்ணணும்? கையில் வந்து க்ளீனாக இப்போ எல்லாருமே இப்போ செக் பண்ண போகிறேன் நான். அதில் அழுக்கு இருக்கும். அழுக்கு இருந்ததுன்னா நீங்கள் சாப்பிடும் போது அதுவும் உங்கள் ஃபுட்டில் மிக்ஸ் ஆகி அதுவும் தான் வயிற்றுக்குள்ளே போய் வயிறு வலிக்கும். ஸோ க்ளீனாக இருக்கணும். கையெல்லாம் எப்படி வச்சுக்கணும்? க்ளீனாக வச்சுக்கணும். நெயில்ஸ் எல்லாம் அடிக்கடி டக் 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 டக்குன்னு கட் பண்ணணும். கட் பண்ணலைன்னா நெயில்ஸில் வந்து என்ன ஆகும்? இன்ஃபெக்ஷன் ஆகும். இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அதுவும் உங்கள் ஃபுட்டில் கலக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. தேர்ட் ஹைஜீன் என்னது? நெயில் கட்டிங். சொல்லுங்கள். நெயில் கட்டிங். ஃபோர்த் ஹைஜீன் டேக்கிங் பாத் டெய்லி. உடம்பு ஃபுல் பாடியை என்ன பண்ணணும்? சோப் போட்டு நம்ம வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணலைன்னா நம்மளை சுற்றி டஸ்ட்டு தான் இருக்குது, சுற்றி நிறைய புழுதி இருக்குது. அதெல்லாம் நம்ம பாடியில் அங்கங்கே உட்காந்துருக்கும். ஸ்வெட் ஆகுதுல்ல, அதுலேயும் உங்களுக்கு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் வளரும். அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம டெய்லி குளிக்கணும். டெய்லி என்ன பண்ணணும்? குளிக்கணும். ஸோ இதெல்லாம் தான் மேஜர். ஹேர் வாஷும் பண்ணணும். குளிக்கும் போது வீக்லி ட்வைஸ், ரெண்டு நாள் 7 டேஸில் வீக்கில் 2 days 3 days ஒன்ஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணணும். இல்லைனா இங்கேயும் உள்ள அழுக்கு உட்காந்துட்டு என்ன வரும்? தலையில் என்ன வரும்? பெயின்லாம் வரும், பூச்சிலாம் வந்துடும் தலையில். க்ளீனாக இல்லைன்னா தலையில் பூச்சி வந்துடும். ஓகேவா? உடம்பை க்ளீனாக வச்சுக்கலன்னா என்ன வரும்? கட்டி வந்துடும். உடம்புலலாம் இன்ஃபெக்ஷன் ஆகி கட்டியாக வந்துடும். ஸோ நம்ம பல்ல க்ளீனாக வச்சுக்கணும், நெயில்ஸை க்ளீனாக வச்சுக்கணும், நம்ம ஹேரை க்ளீனாக வச்சுக்கணும், நம்மளோட ஹோல் பாடியை க்ளீனாக வச்சுக்கணும். க்ளீனாக வச்சுக்கிட்டா என்ன ஆகும்? ஹெல்த்தியாக இருக்கலாம். டாக்டர் கிட்ட போவே வேணாம். நமக்கு ஜுரமே வராது. அதுதானே வேணும். டாக்டர் கிட்ட போகணுமா அடிக்கடி? நம்ம போகக்கூடாதுல்ல.